Admissions open at Venkateshwaraa College of Engineering and Technology, Puducherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. பொதுவாக தளபதி விஜய் படம்னாலே அதில் ஒரு அஜெண்டா இருக்கும். ஒன்று அது ஏதாவது ஒன்று ப்ரீச்சியாக சொல்லணும், ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும், இல்லைனா கான்வாஸ் பெருசாக இருக்கணும். திஸ் டைம் இட்ஸ் ஜஸ்ட் விபி சார்ல டைம் ட்ராவல் பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த மல்டிபிள் அவதார்ஸ் ஆஃப் விஜய்க்குன்னு ஒரு காரணம் இருக்குது. க்ளோனிங் இஸ் ஒன் ஏரியா தட் தமிழ் சினிமா ஹேசன்ட் டச்ட் நிறைய. எனக்கு புட் அசைட் வெங்கட் பிரபு, இஃப் ஐ லுக் அட் திஸ் ஃபில்ம், என்னவா இருக்கும்னா ஒரு டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணி ஒரு ஈகிள் ஐ மாதிரி ஆர்டினரி பீப்புள் புட் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், தென் யூ கோ செட் திங்ஸ் ரைட் அண்ட் நாட் லெட்டிங் அவுட் டூ மச் இன்ஃபர்மேஷன். திஸ் வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் எமோஷனல் ஃபிலிம்ஸ். இந்த கதை வந்து ரொம்ப வருஷமாக யோசிச்ச ஐடியா தான். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷன் இந்த வாட்டி பார்க்குறேன். ஹீஸ் மிஸ்டர் விஜய் ஹஸ் ரிட்டன் த டைலாக்ஸ். ட்ரெய்லர் இஸ் அ ப்ரோமோ மீட்டர். வேறு எதுவும் கண்டென்ட் இல்லாதவங்க தான் நம்ம அதை சாம்பிள் எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இட் டோன்ட் மேக் சென்ஸ். நீங்கள் வந்து மாஸ்டர் பார்த்துட்டு இது ஃபைட் கிளப்னு சொல்கிற மாதிரி அது. நான் செமையாக கலாய்ப்பாங்க சார், விபி நீங்கள் தானே விளைப்பேச்சு அப்படின்னு. டேய், ஃபார் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் 1000 crore doesn't make sense. If I am not wrong, 700 is going to be easy. அந்த மீதி 200+ வந்து, ஏன்னா ஹிந்திக்குன்னு பேஸ் பண்ணி ஸ்டார்ஸ் யாருமே இந்த படத்தில் போடலை. அவர் அடுத்து மாநாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா this will become a wrong promotion for the film. See, that's what we need to understand. கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் மேடை ஏறும்பொழுது அது என்ன மேடையாக இருந்தாலும் அது அரசியல் மேடையாக தான் பார்க்கப்படும். இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ், பெரிய லாஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் சினிமா. ஜனரஞ்சக தமிழ் சினிமா ஃபார்முலாவோட ஓனர்ஸ் வந்து எம்ஜிஆர், ரஜினின்னா அதில் அடுத்து வந்து தளபதி விஜய் தான். ஒரு வருஷத்துக்கு 2 படம், ஒரு படம் இல்லை, ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே நம்ம 1000 கோடின்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதை அப்படியே மறக்க வேண்டியது. கோட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்டீரியோடைபிக்கான क्वेश्चन, பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? டெஃபினட்டாக பிடிச்சது. பிகாஸ் பொதுவாக தளபதி விஜய் படம்னாலே அதில் ஒரு அஜெண்டா இருக்கும். ஒன்று அது ஏதாவது ஒன்று ப்ரீச்சியாக சொல்லணும், ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும், இல்லைனா கான்வாஸ் பெருசாக இருக்கணும். ஒரு ஏதோ ஒரு கட்டாய நிலையிலேயே ஒரு விஜய் படம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு இவ்வளோ நாட்களாக. ஏதோ ஒரு புஷ்ஷுக்காக. பட் திஸ் டைம் இட்ஸ் ஜஸ்ட் விபி சார்ல. ஸோ விபி சாருக்குலாம் வந்து ஆளாவே சரி, த கைண்ட் ஆஃப் லைஃப் தட் ஹி பிலீவ்ஸ் இன் இஸ் ஒன் டே அட் அ டைம். ஜாலியாக இருப்போம், வேலை பண்ணுவோம், சம்பாதிப்போம், ஊர் சுற்றுவோம், அந்த ஜோன் தான். சந்தோஷமாக இருக்குது விஜய் சார் எப்படி ஒரு கான்வர்ஸில் பார்க்குறது. பிடிச்சிருக்கு. ஹை பாயிண்ட்ஸ் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆக்ஷன், ஒரு டிப்பு, ஒரு ஃபேமிலி ட்ராமா, அகைன் ஒரு ஆக்ஷன் பேக். ஸோ விச் இஸ் யோர் ஃபேவரட் இன் 3 பிளாக்கான பெரிய? எனக்கு டாப் ஸ்டார் பிரசாந்த் தளபதி விஜய்க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு. இவர் அவர் சட்டை பிடிச்சி ஸ்கோர் பண்ண இடம் கூட எமோஷனலாக இட் லுக் ரியலி நைஸ். சரி, விஜய் அவர்கள் வந்து வி grew up watching him and to me he was my go-to guy for entertainment. To many of the people. Probably, but not for Ajit fans la. Could be otherwise. Being a Vijay fan, I'll get some inspiration from Ajit as well. And the mari maybe goes both. But go-to-வா விஜய் இருந்துச்சு. go-to-வா ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்தே விஜய் படங்கள் வந்து ஒரு அடிப்படையிலேயே வந்து ஒரு ரிப்பீட் ஒர்த்தியாக இருக்கும். அதில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். கன்ஃபார்மாக வந்து ஃபன் கேரண்டின்ற மாதிரி தான். ஓடாத படத்தில் கூட பாடல்கள் மூலமாக ஒரு ஜாய் ஃபேக்டரை நம்ம டிரைவ் பண்ணிப்போம். அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்கு. டு see him in a on a spot where there's no agenda, it's just a fun film, but still அவரோட அந்த அவரோட அந்த ஹிஸ்ட்ரியானிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட சேட்டைகள், அஷ்டகோணங்கள், அதெல்லாம் வந்து அண்ட் யார் அப்பா யார் பையன், அப்பா எப்போ பையன்ட்ட வராரு, பையன் எப்போ அப்பாட்ட போகிறான்னு அந்த டைம் லைன் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங். அந்த கெஸ்ஸிங் கேம் வில் ப்ராப்ளி மேக் திஸ் ஃபில்ம் வெரி டிஃப்ரெண்ட்டுன்னு நம்புகிறேன். அண்ட் இட்ஸ் நைஸ் டு சீல. ரொம்ப என்னன்னாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு அப்போ விஜய் சார் சொல்லும்போது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. கத்திக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி ஒரு பேக்கேஜிங், பிகாஸ் த ஃபில்ம் ஆஸ் சச் டாக்ஸ் அபவுட் சர்டன் திங்ஸ். பட் இங்கே வந்து விபி சாரே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மேலாவாக அதை பேக்கேஜ் பண்ணி ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ விபிஸ் ஐடியாலஜி அண்ட் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கெஸ்ஸிங் கேம் இருக்கு இல்லையா, எந்த விஜய் யார் என்ன பிளாட் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெஸ்ஸிங் கேம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை வச்சிருக்காங்க. கோ ட்ரெய்லர் பார்க்கும்போது வாட்ஸ் அபிஷேக் ராஜாஸ் கால்? மை வெர்ஷன் இஸ் எனக்கு ஜானி குவெஸ்ட்னு ஒரு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு grew up as a child. சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்வொர்க் ஜானி குவெஸ்ட், மேட்ரிக்ஸ், இதெல்லாம் ஒரு சிமிலரான ஐடியாஸ். சிமுலேஷன் கைண்ட். பட் இங்கே இந்த சிமுலேஷன் இஸ் டூ அவே. அதோட ஒரு ஹைப்ரிட்டாக நான் பார்க்குறேன். ப்ராப்ளி டைம் ட்ராவல்
பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த மல்டிபிள் அவதார்ஸ் ஆஃப் விஜய்க்குன்னு ஒரு காரணம் இருக்கு. க்ளோனிங் இஸ் ஒன் ஏரியா தட் தமிழ் சினிமா ஹேசன்ட் டச்ட் நிறைய. அண்ட் ஒரு சீன்ல அப்பாவும் பையனுமே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தேன். என்னோட தியரி இஸ் Sat's team kind of fucked up something, and then comedy of errors. Ordinary people put in extraordinary situation. Then you go set things right, and then you, for example, இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறதே வேற ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணால் எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். How do you get an upper hand against the enemy? So let's wait and watch. டிஃப்ரெண்ட் ரெஃபரன்சஸ் பார்க்க முடியுது. அது அந்த படம், அது இந்த படம், அது எண்ட் ஆஃப் த டே படத்துல இருக்கோ இல்லையோ செகண்டரி. இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர்ன்றது இருக்கும் ஆப்வியஸ்லி. இப்போ நான் படம் எடுக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச படங்களோட இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு தாக்கம் இல்லை. அவர் he believes in fan theories. He believes in theater moment. விபி. ஆமா, விபி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கை வேற. அவருக்கு அந்த இன்செக்யூரிட்டி, லோ செல்ஃப் எஸ்டீம், நான் தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ணா வரா வழிவிடுன்னு ஏன் போடணும்? ஒரு நல்ல மொமெண்ட். ஆனால் தெலுங்குலையும் ஹிந்திலையும் இல்லை. ஸோ அது ஒரு கார்டு போடுறோம், அந்த கார்டே ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தால் அங்கேருந்தே ஒரு விஜய் ஃபேனுக்கு ஒரு எக்ஸைட், அண்ணன் வராரு வழிவிடு, பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் மூமெண்ட். யூ பிகம் பார்ட் ஆஃப் தட் மூமெண்ட்ல. விபி சாரோட எவ்வளவோ டைலாக் வந்து நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார்னு ஒரு டயத்தில் எல்லாருமே எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் பிகாஸ் சரோஜா அண்ட் மச்சான் என்கிட்ட 600 ரூபா தான் இருக்கும்னா 600 ரூபா தான் இருக்கா அப்படின்னா திங்ஸ் கீப் பாப்பிங். ஸோ அவர் வந்து ரெஃபரன்ஸை எப்படி பார்க்குறாருன்னா அது ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக பார்க்குறாரு. ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர ட்ரிபியூட்டு, மேஷப், ரீஹேஷ் அப்படி இல்லை. இஸ் அ வெரி ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கர். அவரோட அசிஸ்டன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக இருப்பாங்க. பாரஞ்சித் ஒரு மாதிரி, சக்திராஜ் சவுந்தரராஜன் ஒரு மாதிரி. விபி ஆசச் ஹி லைக்ஸ் டு டச் அப்பான் டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அண்ட் அதில் அவரோட ஃபோர்டே இஸ் ஆல்வேஸ் ஃபன். அந்த ஃபன் தமாக்கா ஃபுல் அந்த மாதிரி. ஆமாம், ஆல் அவுட் போவார். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஃபரன்சஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபிலிம்ஸ்? விபி சார் இஸ் அ மேஜர் சக்கர் ஃபார் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். அவருக்கு வந்து டைஹார்ட் சீரீஸ்லாம் நாங்களே சும்மா டிஸ்கஷன் எங்கேயா போகிறோம், ஈஸியாரில் தங்குறோம்னா 2 விஷயம் மேண்டேட்டாக பண்ணுவோம். ஒன்று கிரிக்கெட் ஆடுவோம், இல்லைனா டைஹார்ட் பார்ப்போம். எத்தனை வாட்டி பார்த்துருக்கோன்னே தெரியாதுன்ற மாதிரி வி லைக். அண்ட் நைட்டே வந்து அது ஒரு 8 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வீல் all of us sit together and start watching films. So he always likes ரொம்ப ஆளாவே கொஞ்சம் கிளாஸியான மனுஷன் தான். he grew up in UK. அவரோட முக்கியமான சின்ன வயசுலேயே ஸ்கூல் முடிஞ்ச உடனே போயிட்டாருங்க. ஸ்கூலுக்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சொன்னோம். ஸோ he watched, he's a Will Smith கன்னி. ஸோ அவருக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸே ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்ப்பாரு. எனக்கு புட் aside வெங்கட் பிரபு, if I look at this film, என்னவா இருக்கும்னா ஒரு டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணி ஒரு ஈகிள் ஐ மாதிரி அண்ட் நிக் ஆஃப் டைம் மாதிரி, ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். மாநாடு கூட கிட்டத்தட்ட மாநாடு, நிக் ஆஃப் டைம்லாம் வந்து ஒரு சிமிலரான செட்டப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் அவர் பண்ணுற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வேற யாருக்கும் வராது. ரொம்ப அந்த மிஷன் இம்பாசிபிள் மேட்டர் தான் வந்து எனக்கு ரொம்ப 2 லாங்குவேஜஸ்லையும் அதை பண்ணிட்டே. ஒன் திங் இஸ் ஐவ் சீன். அதான் விஜய் சார்னா அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடி ஒரு அண்டர் டோன் இருக்கும். புரட்சி, எழுச்சி, ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் சிஸ்டம், தங்கச்சிக்காக சண்டை போடுறது, கிராமத்துக்காக சண்டை போடுறது, உலகத்தை காப்பாற்றுறதெல்லாம் இருக்கும். எங்கால் வேற மாதிரி ஒரு மீட்டரில் ஒன்று பண்ணுவார் பொதுவாகவே. அண்ட் இந்த மங்காத்தா ரெஃபரன்ஸை விஜய் கொடுக்கறது நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லாரும் ஜெமினி மேனை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ டோன்ட் சி எனி ரெஃபரன்ஸ் டு தேட். டு மீ அவர் எப்படி ஒரு ஐடியா பிடிப்பாருன்னா அவர் ஜான்ராவா ஒன்று ஃபர்ஸ்ட் அரைவ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஹீ கீப்ஸ் ஒர்க்கிங். பட் எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐம் நாட் ராங், ஈவன் ஆஸ் அ ஃபேன், நாட் லெட்டிங் அவுட் டூ மச் இன்ஃபர்மேஷன், திஸ் வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் எமோஷனல் ஃபிலிம்ஸ். அண்ட் இதில் அந்த குறியீடு வச்சு பார்க்குறதுன்றது இருக்குல்ல, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்றது. சின்ஸ் யூ மென்ஷன் க்ளோன் பெருசாக நம்ம டச் பண்ணல. அண்ட் அகெயின் விபி இஸ் வில் ஸ்மித் கன்னி. இதை வச்சு பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் கனெக்ட் ஆகுது ஜிமினி மேன் கிட்ட தான். ஏன்னா ரெண்டுமே ப்ரிடாமினெண்ட்டாக ப்ளே ஆகுது. வில் ஸ்மித் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ் தட் ஹி லைக்ஸ். இட் குட் பி டென்சல் வாஷிங்டன். நம்ம டென்சல் வாஷிங்டன் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப. ப்ரூஸ் வில்லிஸ். ஐ டோல்ட் டைஹார்ட். நீங்கள் டைஹார்டு நம்ம மைண்டுக்கு வரல, ஏன்னா ஜெமினி மேன் யாரோ ஒருத்தர் எங்கேயோ கொடுத்துட்டாங்க. And I am saying art is an imitation of an imitation of an imitation. You can't really, nobody is original today. Nobody can't be original today. நீங்கள் யார் கேபால் 100 படம் எடுத்த கேபால சந்தர்கிட்டே போய் கேட்டாலும் நான் இதை பார்த்து வந்தேன், அதை பார்த்து வந்தேன் தான். பட் ஒன் திங் ஐ கேன் அஷ்யூர் யூ இஸ் பிபி சார் doesn't copy, he doesn't imitate, he doesn't maybe it could just be absorbed இருக்குமே தவிர ஐடியாஸ்.
he will have his way of doing things. So and ஒரு ஒரு பிரேக் இன் பண்ணி உள்ள போய் ஒரு மிஷனை முடிச்சுட்டு வெளியே வருதுன்றது வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல என்ன ஸ்டைல்ல இவர் பண்ண போறாருன்றதான் பொறுத்து பார்க்கணும். அண்ட் we've seen ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிக் ஸ்பை ஃபில்மே வந்து சர்தார் தான். ஸ்பையே நம்ம ரொம்ப டச் பண்ணாத ஏரியா. ஸ்பை அப்படின்னு தனியா பிரசாந்த் சார் டைம் எடுத்து விஜய் சாரை வந்து இன்ட்ரோ பண்ணும்போது ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் இப்போ காப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கும். ஸோ இதுவே I would say is a little away from what we've seen, because he's not just a cop or a military guy fighting against sleeper cells or somebody maftila poi andha mari illa. There is it's an outcast who was probably part of the system, and then so character ku purpose e vera madri irukku. Neenga Mission Impossible one of the parts pathina Ghost Protocol la pathina அவரையே வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. ஷூட்டர்னு ஒரு மார்க் வால்பர்க் படம் இருக்கு. அவர் ஆக்சுவலாக சுட்டிருக்க மாட்டார் பிரசிடென்ட்டை, பட் he will be framed. So when somebody gets framed and then they have to run away from justice and try and prove that they are innocent, இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். அண்டு நான் இப்போ நீங்கள் ஜெமினி மேன் ஆடியன்ஸ் பிடிச்சிக்கிறாங்களே, நான் இன்னொரு 10 படம் தரேன், அதையும் பிடிச்சிக்க சொல்லுங்கள். Films like Olympus Has Fallen, lot of other films, but that's got to do with அதில் ஒரு நம்பகத்தன்மை நமக்கு வேணும் இல்லை, இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ I think he's tried and weaved out a story where you can possibly, it'll be very believable. And அது நீங்க ஓப்பன் அப் பண்ணும்போது இன்னும் கனெக்டபிளாகவும் இருக்கு, ஏன்னா பிகாஸ் யூ ஹவ் ட்ராவல்ட், you know his ideology as well. அதனால no, he's a very மங்காத்தா பண்ண டைட்டிலே he was supposed to do a Vijay film, and இந்த கதை வந்து அவர் ரொம்ப வருஷமா யோசிச்ச ஐடியா தான். ஸோ அவர் எப்பவுமே ஒரு நாட் வச்சிருவாரு மைண்ட்ல, ஒன்று இறங்கிடும். அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் தோஸ் கைஸ் வேர் he likes to sit and discuss with a lot of people and brainstorm. And நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷன் இந்த வாட்டி பார்க்குறேன். மிஸ்டர் விஜய் has written the dialogues. விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நான் உங்களை எப்படி சிபிஐன்னு நம்புறது அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்பாங்க. இன்னொரு கேரக்டருக்கு குட் கொஸ்டின், அப்படி நடந்து போகிறேன், சிபிஐன்னு கூப்பிடுங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை விஜய் ஃபார் மொழி. இது வந்து பிரகாஷ் ராஜுக்கும் ஸ்வர்ணமாலியாவுக்கும் நடந்த சீன். ஸோ விஜய்னு உடனேவே நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆனோம். ஸோ இந்த ஹோல் ஃபேமிலி ட்ராமா ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் பி லைக் that will be a separate film. You will be like, ஐயோ make this into a nice drama, ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணிருங்களேன் இவங்களை வச்சு, அந்த மாதிரி இருக்கும் அந்த எபிசோட். It will be very nice, fun to watch. Interesting again. Yeah, ஏன்னா he plays the role of a father and then life changes. Okay. So the timeline back and forth is going to be very exciting, hopefully, as a fan. Yeah. இது கம்ப்ளீட்லி கன்ஃபியூசிங்கா இருக்குது பார்க்கும்போது. 3 விஜய் 6 லுக்ஸ் அப்படிங்கும் போது கம்ப்ளீட்லி இதுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கன்வின்சிங்கா 6 லுக்ஸ் அண்ட் 3 கேரக்டர்ஸ் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு யூ பிலீவ் இன் திஸ்? See, trailer is a promo material. வேற எதுவும் கண்டென்ட் இல்லாதவங்க தான் நம்ம அதை சாம்பிள் எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். விஜய் ஆண்டனி மாதிரி ஃபஸ்ட்டு 5 minutes ஆஃப் த ஃபில்ம் விட்டாருன்னா we will be talking about something else. Since we've seen the promo material and since there were mixed reactions to the song, and it was earlierly decided that no teaser, just the trailer, as usual for big films. That's how it is. It don't make sense. நீ வந்து மாஸ்டர் பார்த்துட்டு இது ஃபைட் கிளப்னு சொல்கிற மாதிரி அது. வெப் டாக்ஸ்னு வேணா இங்கிலீஷ்ல பேசலாம், அதே கூட. ஸோ ஏன் பயப்படுறீங்க? இல்லை வலை பேச்சு நம்ம அண்ணனுங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய், நான் செமையாக கலாய்ப்பாங்க சார், விபி நீங்கள் தானே வலை பேச்சு அப்படின்னு. டேய், எனக்கு வந்து one thing that excites me is an actor like Vijay, who's been typecasted for the longest time, is doing a science fiction, action, revenge drama, whatever you call it. That is a relief for me. Particularly when he's looking at retirement or calling it, a day for acting. நான் இதை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறேன். பையன் விஜய் நம்ம ஒரு 22லேருந்து வந்து 60 வரைக்கும் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு தான் விபி சார் சொல்லியிருப்பார் ப்ராப்ளி. ஸோ அந்த டைம்லைனை நான் விஜயை பொருத்தி பார்க்க போகிறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. பிகாஸ் ஸ்னேஹா இஸ் ஃபாதர்ஸ் பேர், மீனாட்சி தான் பையன் விஜயோட பேராக வராங்க. அந்த நாளைய தீர்ப்பு விஜய் வேற ஒரு சீனில் வராரு, தப்பல மொட்டையா ஒருத்தர் நிற்கிறாரு, எல்லாம் நம்ம டீகோட் பண்ணலாம். பட் ஐ திங்க் இதெல்லாம் தாண்டில என்னதான் கதை தெரிஞ்சோ ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டேடியம் மேலே நின்று என்ன நம்ம சொன்னாலும், விபி சார் will have a knack of not letting the
cat out and still play the game well. அதுதான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்னன்னா, மாநாடுல வந்து குண்டா இருந்த சிம்பு, ஒல்லியா இருந்த சிம்புன்னு கண்டினியூட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். பாட்டில் வந்து அவருக்கு என்னமோ கிராஃபிக்ஸ்லேயே எப்படிலாம் வந்து தேய்ச்சி ஏதோ ஒரு அவர் கிளாஸ் ஃபிகர் மாதிரி மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம் எடிட்டில் that wasn't a problem in the film because the content took over. So the same game I see for GOAT, the tacky visuals that we talk about or the de-aging, because an actor who you've loved so much, if his face looks a little different, then it is a put off for you. You're not going to be comfortable with it. So adinala probably and the looks எல்லாம் நமக்கு கொஞ்சம் here and there இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கண்டென்ட் கடைசியில் நம்மளை கட்டி போடுறோம். மோஸ்ட்லி கோட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 விஷயம் அடிக்கடி விமர்சனங்களுக்குள்ள உள்ளாச்சு. அதில் ஒன்று டிஏஜிங் அண்ட் டாக்கிங் அபவுட் ட்ரெய்லருங்கும் போது அதில் எந்த ஒரு இதுவுமே பிசருமே தெரியாத அளவுக்கு இருந்தது. லைக் ஐ எம் கன்வின்ஸ்ட் வித் டிஏஜிங் ஸ்டஃப். ஸோ how far it affects you? I mean, இத்தனை நாள் பார்த்ததும் இப்போ பார்க்கும்போதும் I want to see the expectation reality மாதிரி. Again, if you liked the song, the de-aging wouldn't have been a problem. You were just beyond a point, you were busy trying to find mistakes. பாட்டு சூப்பராக இருந்துருந்துச்சுன்னா இப்பயுமே அது ஹிந்தி வெர்ஷனில் கேட்கும்போது நிஜமாவே எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ஹிந்தியில் வேற மாதிரி இருக்குது. இப்போ சம் ட்ராக்ஸ் ப்ராப்ளி யுவன் சார் வாய்ஸ் சூட் ஆகலை, குட் பி எனி திங். பட் டிஏஜிங் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கலானோட என் ரெவ்யூலையும் சரி நிறைய பேர் வந்து அந்த ப்ளவுஸ் சீன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை இப்போ அவங்க ஸ்னீக் பீக்கில் விட்டுருக்காங்க. ஸோ தேர் இஸ் திஸ் கான்வர்சேஷன் தட் இஸ் ஓப்பன் பிட்வீன் த கன்சியூமர்ஸ் அண்ட் த மேக்கர்ஸ் விட் வாஸ் அது நடக்கவே இல்லை ரொம்ப வருஷமாக. நீங்கள் வாழ்க்கையில் கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே. இப்போ இந்த ஜூடியோ ஷூ, உங்களோட ஃபோன், வாட்ச், ஈவன் த மைக் தட் வி ஆர் வேரிங், இது எல்லாமே ரிவ்யூ பார்த்து பல டெசிஷன்ஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி அப்படி ட்ரையல் அண்ட் எரர் தான். சினிமாவில் அப்படி பண்ண முடியாது. கோட் வெள்ளிக்கிழமை காலையில் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்க முடியாது. மேபி ஒரு சித்தப்பா ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஆர் கனடா ஆர் துபாய் மைட் ஹவ் சீன் இட் த டே பிஃபோர் கிவிங் த ஃபில்ம் 1.5 ஸ்டார். வி டோன்ட் நோ. Otherwise, it is to do with how you try and experience it. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கன்சியூமர்ஸ்க்கும் அதாவது ஃபேன்ஸுக்கும் மேக்கர்ஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் ஆகி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வருது எல்லாமே. இவங்க இல்லை ஃபேன்ஸ் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே லெட்ஸ் பேக்கேஜ் இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இட்ஸ் நைஸ். அண்ட் விபி சார் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கைஸ் வேர் ஹீ வில் பி லைக், அவர் வந்து கொலாபரேஷன் தான் சினிமான்னு நம்புறவர். ரொம்ப வந்து இல்லை நான் பண்ணுறதான் கரெக்ட், திஸ் இஸ் மை கன்விக்ஷன், என் விரலை சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணலாம். When you're doing a mammoth-sized project for a production company like AGS, where it is their 25th film, they're not idiots to be pumping in 400-500 crores. So the minute Vijay sir said yes to the idea, even before sir had finished custody, soon after release he went off to US and he started working on it. So let's see how it goes. இங்கே ட்ரெய்லர் பார்த்த உடனே flooded with memes-னா என்ன சொல்றதுன்னா, தமிழ் சினிமாஸ் கோன விட்னஸ் ஃபர்ஸ்ட் எவர் 1000 crores அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பேன், நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஆன் த ரெக்கார்ட் ஆன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 1000 crore is a 6000 for a standalone film. 1000 crore doesn't make sense. ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு RRR மேபி for me personally the film didn't work. பட் அது ராஜமௌலி ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்ட் செட் பண்ணி ஒரு ஆலியா பட் அண்ட் தென் தெலுங்கு ஆஸ் சச் அவங்ககிட்ட ஒரு 2000 சொச்சம் தேட்டர் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு குட்டி ஆந்திர பிரதேஷ் இருக்குது. ஸோ தேர் நம்பர்ஸ் ஆர் ஹியூஜ். இஃப் ஐ எம் நாட் ராங் 700 இஸ் கோயிங் டு பி ஈஸி. அந்த மீதி 200+ வந்து ஏன்னா ஹிந்திக்குன்னு பேஸ் பண்ணி ஸ்டார்ஸ் யாருமே இந்த படத்தில் போடலை. ஸோ கோல்டு மைனில் வர நம்பர்ஸ் வேற, நார்த் இந்தியா சர்க்கியூட் பாக்ஸ் ஆஃபீஸில் வர நம்பர்ஸ் வேற. 700 லுக்ஸ் லைக் அ வெரி ஈஸி மார்க். ஏன்னா இப்போ ஜெயிலர் நீங்கள் என்னதான் அது ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவகன்ஸாவாக இருந்தாலும் it had elements for family people to go and watch it. In spite of it being where Rajini sir is beheading somebody, பயங்கரமாக ரத்தம் தெரிக்கலாம் இருந்தாலுமே. whereas VP sir வந்து ஹார்ட்கோர் யூத்துக்கும் கேட்டர் பண்ணிடுவார். ஆனால் ஐ பிலீவ் ஆஸ் அ ஃபேமிலி ஏற்கனவே சொன்னதான் ரொம்ப வருஷமாக சொல்கிறீங்க, விஜய் படம்லாம் பார்த்தே ஆகணுன்ற நிலைமையில தான் எல்லாரும் இருப்பாங்க. பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஆப்டிங்லாம் கிடையாது. I think, and also the fact that no other film is going to be released on that day. And imagine every single screen in Tamil Nadu plays GOAT.
it will be the first ever time something like that to happen. So Tamil Nadu, I am looking at 95 to 105 easy. Anything other than default anything other than that is huge. Kerala 30 plus, Karnataka 20 plus, Andhra 40-50 plus maybe, and FMS ஒரு 150 plus, ஹிந்தி மட்டும் ஒரு 40 ப்ளஸ்னா தென் வி லுக்கிங் அட் கிரேட் நம்பர்ஸ். நான் வந்து ஷேர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆல் தியேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் வில் பி கோட்ஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்றது அன்டவுட்டடா அன்டிஸ்பியூட்டடா ஒரு கிங்கா வரப்போறாரு. அகைன் 1000 கோடி கிராஸ்னா 450 மேல ஷேர், 450-500 மேல ஷேர். ஸோ லெட்ஸ் see. We should be looking at great numbers for Tamil Nadu, but அது பொன்னியின் செல்வன் பாகுபலி 2 ஓட நம்பர்ஸ்ன்றது அப்போ டிக்கெட் ப்ரைஸ் வேற, அப்போ ஸ்க்ரீன் கவுண்ட் வேற. இப்போ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். But he will for sure prove that he is the god of box office. But if it outbeats Jailer, then it's again a fancy game to pack. அது தாண்டி நேற்று ப்ரெஸ் மீட்லேயுமே வெங்கட் பிரபு அவர்கள் பேசும்போது பயங்கர ஸ்வாகா, லிட்டரலி ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் ஹிம் அதர் தன் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் ஸ்டார்டட் அட்மைர் லெஃப்டில் ஹேண்டில் பண்ணது எல்லாத்தையுமே அப்படிங்கும்போது ஸ்வாகி ஆட்டிடியூட். ஸோ ஹவு டு யூ சி தட்? சார் பேசும்போது நான் அப்படி கார்னரில் தான் நின்று அப்படி ரசிச்சுட்டு இருந்தேன் அவரை. அவர் வந்து அவருக்கு ப்ரெஜுடிஸ்லாம் கிடையாது, டிப்ளமேட்டிக் கொஞ்சம். ஆனால் நான் கலாய்ப்பேன் சாரை பர்சனலாக, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கீங்க சார், ஆனால் நம்ம ஜாலியாக தான் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பார். அண்ட் ரொம்ப வெரி வெல்கமிங், வெரி சோஷியல், வெரி ஸ்வீட். This is very unique for a top tier 1 director to be like that. And we are only studying personalities. இதுவே அவசியம் இல்லை. They can be a closed door. They don't have to be nice to anybody. If they do their job and they're making money out of it, it's fine. But VP சார் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் தான் எப்போவுமே. ஸோ ப்ரெஸ்ஸெலாம் வந்து அவருக்கு ஃபன்னு. இன்வேரியபிளி நேற்று கொஞ்சம் வெறியேற்றி விட்டாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அடித்து நவத்திட்டு இருந்தார். அண்ட் நேற்று இன்னொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது விபி கிட்ட அபவுட் விஜயகாந்த் சார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இந்த கேள்வி ட்வீட் பண்ணி உங்ககிட்ட வைக்கணும். ஹவ் ஃபார் யூ நோ அபவுட் இட், இஃப் யூ கேன் சே இன் டு இட், எஸ்கே அண்ட் விஜயகாந்த் சார் இவங்க ரெண்டு பேரும். See, these are things that we are going to enjoy when we see them in theaters. எஸ்கேவும் விபி சாரும் அடுத்து படம் பண்ண போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. we are going to do a film together. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விபி சார் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கை வேர் ஒரு பயங்கரமான கம்ராடரி வந்துடும் எல்லாரோடையும். அவருக்கு யார் என்ன கேட்டாலும் செய்வாங்க அவருக்காக. அந்த மாதிரி ஒரு மீட்டருக்கு வந்துடுவாங்க. ஐ டோன்ட் ஈவன் தோனி வந்தால் கூட வாய்ப்பு இருக்குது, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹவ் யூ நோன்றது எனக்கு ஐ நோ அப்படின்ற ரகுவரன் மாதிரி தான் சொல்லணும். பட் இஃப் ஐ ஆம் த பர்சன் ஹூஸ் பிரேக்கிங் ஆல் திஸ், இட்ஸ் ராங் இல்லை. ஏன்னா வேற இப்போ கோட்டு பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாதது தான் ஜாஸ்தி. பட் யூ நோ சம்திங். தெரியல, எனக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம போகலாம். இல்லை, நீ ஆன்சர் சொல்ல வேணாம். இருக்காங்க இல்லை, தட்ஸ் ஆப்வியஸ்லி சர்ப்ரைஸ் மூமெண்ட். வீல் என்ஜாய் இட் ஆன் தியேட்டர். பட் ஐ நோ a couple of things about the film. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போது தலை அமிச்ச மெசேஜ் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அதைப்பா சந்தோஷம் தான். விபி சார் வந்து பர்சனல் வின்யா. அவர் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி. ஈஸ் ஆர் கை. அண்ட் ஆனால் அட் த சேம் டைம் படம் ஒர்க் ஆகலைனாலும் ஒத்துப்பாரு. என்ன சார் அப்படின்னாலும் அடுத்த மட்டும் பார்ப்போம். ஸோ அண்ட் டாக்கிங் நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படின்ற விஷயமும் வந்தது. திரும்ப அகைன் ஏஜிஎஸ் பிகில் 1 வீக் முன்னாடி தான் வச்சாங்க. இதில் மேண்டேட்டரி இருக்கணும்ன்றது ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பும் கூட, மீடியா சைட்லையுமே கூட கரெக்ட். பட் எல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே விஜய் சார் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றதை வச்சு தான் இருக்கு. ஏன்னா அவர் அடுத்து மாநாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா this will become a wrong promotion for the film. See, that's what we need to understand. கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் மேடை ஏறும்பொழுது அது என்ன மேடையாக இருந்தாலும் அது அரசியல் மேடையாக தான் பார்க்கப்படும், இசை வெளியீட்டு விழாவாக பார்க்கப்படாது. அப்படி ஒரு விழா நடந்துச்சுன்னா இட் வில் பி ராங் ப்ரொமோஷன் ஃபார் த ஃபிலிம். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. 69ஓட he told he's gonna end his career அப்படின்னு for film acting அப்படிங்கும்போது it has impacted many, including the fans, distributors, exhibitors, whoever it might be. How far it impacted you? It's a huge loss. பெரிய loss to the world of cinema. He is a born entertainer, somebody who took the test of time and ஒரு கட்டத்துலையும் தன்னை மெருகேற்றி so called லுக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு his ability to dance, his acting prowess, the very little scope that he had with get up change, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அடிப்படையிலே ஒரு ரொம்ப ஜனரஞ்சக தமிழ் சினிமா ஃபார்முலாவோட ஓனர்ஸ் வந்து எம்ஜிஆர், ரஜினினா அதில்
அடுத்து வந்து தளபதி விஜய் தான். ஒரு வருஷத்துக்கு 2 படம், ஒரு படம் இல்லை, ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே நம்ம 1000 கோடின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ அதை அப்படியே மறக்க வேண்டியதான். யூ ஹவ் டு ஃபர்கெட் தட். அண்ட் ஓடிடி பூம் ஆகிட்டு இருந்த டயத்தில் மாஸ்டரை இறக்குனாரு. ஸோ தேட்டருக்கு ரொம்ப எவ்ரிபடி வே ஹாப்பி. ஹியூஜ் லாஸ். ஐ ஹோப் ஹீ கம்ஸ் பேக். இது வந்து அவரோட வாய்டெல்லாம் யாருமே ஃபில் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எஸ்கே அந்த இடத்த நோக்கி போவார். அவர் மேபி இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிட்டாக இன்னும் வேறு சில இடங்களில் நிரப்புவாரே தவிர விஜய்ன்ற வாய்டு வந்து யாராலையுமே ஃபில் பண்ணவே முடியாது. அந்த 15 to 16 டேஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் டீம்? அந்த கார்டு பார்த்தீங்களா, டைட்டில் கார்டு? ஆமாம். I think that's enough. But one thing I can tell you is AGS, no, they're very, very compassionate towards Vijay films and Mr. Vijay. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவர் மேலே ஒரு அலாதி லவ். அவங்கள வந்து நீங்கள் வெறும் விஜய் படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, வேறு எந்த படமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னா சூப்பர் அந்த மாதிரி கிளம்பி வந்துடுவாங்க. பிகாஸ் அண்ட் ஆல்சோ as a brand, no, they're tech tycoons turned film producers. They know the game. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த சாங் பிஜிஎம்க்கு ஒரு கூட்டம் அடிக்க தான் சரி. ஆனால் அடிக்கிறது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு இப்போ. யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளர் சப்ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியாக ஏதாவது ஒன்று கொடுத்தா அடிக்க தான் செய்வாங்க, அடிக்கணும். பட் மியூசிக் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வி கோ டு 10-year-old பர்த்டே பார்ட்டி. இளைய நிலான்னு ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா அந்த குழந்தைக்கு அது போரிங்காக இருக்கா, எக்ஸைட்டிங்காக இருக்கா? போரிங்காக தான். அதுக்காக அந்த பாட்டு தப்பான பாட்டா? ஸோ ஃபார் யூ டு ரேட் மியூசிக், அது அப்சர்டான ஒரு விஷயம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாலே அது ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சினிமாவையும் ஆர்ட் ஃபார்மையும் அடக்க பார்க்குறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. அது இட்ஸ் டூ ரேண்டம். ஸோ இந்த விஷுவலுக்கு இந்த பின்னணி இசை கரெக்டாக இருக்கா? எனக்கு அந்த டீனு பிரேம்ஜி வாய்ஸில் கேட்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒர்க் ஆச்சு, விஷுவலுக்கு ஒர்க் ஆச்சு. அவன் எதுவும் பயஸாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. மாநாடுமே ஒர்க் ஆனதுக்கு முக்கிய காரணம் இந்த பிஜிஎம். இப்போ ஒரு கோபி பேட் தீமாக இருக்கட்டும், இல்லை விஜய் சூர்யா மாநாடுல நடந்து வரும்போது போகிறதா இருக்கட்டும், ஃப்ளூட்டை வச்சு மாநாடு இந்த all that pulsating stuff. Even as we are not debating over a 10 film old guy. We're talking about 150 plus. ஸோ ஆனால் பர்சனலாக யுவன் சார் கிட்ட பேசும்போது ரீரெக்கார்டிங் இஸ் மோர் எக்ஸைட்டிங் தேன் சாங்ஸ்ன்ற ஒரு ஸ்பேஸில் அவர் இருக்கார். அங்கே சோறு இருந்தால் சித்திரம் வரும், அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் திஸ் அண்ட் கம் டு ஸ்க்ரீன், யூ வில் நெவர் கெட் போர்ட். இட் வில் பி வெரி, எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சுதுன்னு தெரியாது. இட் வில் பி ரிப்பீட் வர்தி ஃபிலிம். அண்ட் one thing I can tell you is one Vijay is going to be amongst the entire group. One Vijay is a new Vijay that you've not seen. அந்த மீட்டரில் அவரை நீங்கள் நடிச்சு பார்த்ததில்லை. ஸோ it will be fun to watch. கோட் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிலேட்டபிளாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் for new dad. Thank you again. Thank you to your family. We'll always keep you in your prayers. Means a lot. Thank you. Means a lot. Thank you. Admissions open at Sri Venkateshwaraa College of Engineering and Technology, Puducherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.